காலையில் எழுந்திரிச்சதுமே எங்கள் வீட்டு வாழும் கூடலாம் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். கையில் வேப்பலை தாங்க வச்சு உருவிட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க எதுக்கு இந்த வேப்பலைன்னுட்டு. கரெக்டுங்க, என்னுடைய தலைக்காக தான். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அம்மா கண்ட்ரோல் இருந்த என்னுடைய முடி நல்லாவே இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சுங்களா, கண்ட்ரோலே இல்லாமல் முடி கொட்டிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வே இருக்காதா? இது குறுக்கால இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் வேற. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு முறையாவது வேப்பிலையை அரைச்சி வச்சு குடிச்சிடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸி மெத்தடில் எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் அதுவும் இயற்கை முறையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் வந்து சாயந்தரம் தான் படைப்பேன். பசங்களாம் ஸ்கூல் போயிடுவாங்களா, அவங்க வந்த பிறகு தான் படைப்பேன். இப்போ லீவுன்றதுனால காலையிலே எழுந்திரிச்சு எந்தோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து படைச்சிருக்கிறேன். நெய் வைத்தியம்னு வந்து பார்த்திங்கன்னா கேசரி தான் செஞ்சு படைச்சினேன். மதியம் போல் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடிக்கு என்னுடைய குடும்பமே அடிமை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதோடைய வீடியோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் போகிற மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இனி ஒரு மினி விலாகில் பார்க்கலாம்.